நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பாவாத்தியார் திரைப்படத்தின் முன்வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் KE ஞானவேல் ராஜா தயாரிப்பில் முன்னணி நட்சத்திர நடிகர் கார்த்தி நடிப்பில் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கியுள்ள திரைப்படம் பாவாத்தியார். இப்படம் பொங்கல் கொண்டாட்டமாக உலகமெங்கும் ஜனவரி 14 திரைக்கு வரவுள்ள நிலையில் படக்குழுவினர் இன்று பத்திரிகை ஊடக பண்பலை நண்பர்களை சந்தித்து படம் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வினில் கலை இயக்குனர் கிரண் பேசும்போது, எனக்கு பிடித்த இயக்குனர் நலன் அவரது 2வது படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அவர் இப்படத்தில் ஆர்ட் டைரக்டராக வேலை செய்ய சொன்னார். இந்த கதை கேட்டபோது எப்படி இப்படத்தில் கார்த்தி நடிக்கப் போகிறார் என்று தான் தோன்றியது. நான் ரஜினி ரசிகன், என் அம்மா எம்ஜிஆர் ரசிகர். ஷூட்டிங்கில் கார்த்தியை பார்த்தபோது அவர் முகம் எம்ஜிஆர் போட்டவுடன் அப்படியே மேட்ச் ஆனது. அப்போதே இந்த படம் பெரிய வெற்றி பெறும் என நளினிடம் சொன்னேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். நடிகர் GM சுந்தர் பேசும்போது, எம்ஜிஆர் பற்றி பேச எனக்கு தகுதி இல்லை. பரம ரசிகர் சத்யராஜ் சார் முன் எம்ஜிஆர் பற்றி ஏதாவது தகவல் தப்பாக கூறிவிடுவோமோ என பயமாக உள்ளது. அவர் அவ்வளவு தீவிரமான ரசிகர். கார்த்திக்கின் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐகானிக் இமேஜை மீண்டும் திரையில் கொண்டு வருவது மிக கடினமான விஷயம். எம்ஜிஆராக நடிக்க கார்த்தியை நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவரது பாடி லாங்குவேஜ் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அவருக்கு என் வாழ்த்துக்கள் என்றார். நடிகை ஷில்பா மஞ்சுநாத் பேசும்போது, முதலில் எனக்கு மாலினி என்ற கதாபாத்திரத்தை கொடுத்ததற்காக எங்கள் இயக்குனர் நலன்குமாரசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு கதையை எழுதும்போது ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கும். ஆனால் ஒரு நடிகையாக எனக்கு ஒரு ஆர்க் வேண்டும். எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அதனால் தான் இப்படத்தில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். அந்த ரிஸ்க் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால்தான் மாலினி இவ்வளவு அழுத்தமான ஒரு கேரக்டராக மாறி இருக்கிறாள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இருவரின் முயற்சியையும் உழைப்பையும் முதலில் பாராட்ட வேண்டும். இந்த படம் பெரிய சிக்கல்களை சந்தித்தது. எங்கள் இயக்குனர் நலன் குமாரசாமி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்றார். நடிகர் ஆனந்தராஜ் பேசும்போது, இந்த படம் ஒரு நல்ல படம். நீங்களும் பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும். நாளைக்கு இந்த படம் வெளியாக போகிறது. அதுவும் நல்ல நாளில் ஒரு நல்ல நேரத்தில் வெளியாகிறது. நான் தயாரிப்பாளர் ஞானவேல் சார்கிட்ட கூட, சார் முன்னாடி சொன்ன தேதியை விட நாளைக்கு ரிலீஸ் ஆகிற தேதியை ரொம்ப நல்ல தேதிங்க என்று சொன்னேன். நாளை போகி பண்டிகை. பழசுகளை எல்லாம் எரிச்சிட்டு புதுசாக ஆரம்பிக்கிறது தான் நம்ம கலாச்சாரம். அதனால் நாளைக்கு நம்ம மனசில் இருக்கிற எல்லா பழைய விஷயங்களையும் விட்டு புதுசாக ஆரம்பிக்கிற படம் தான் பாவாத்தியார். இன்று காலை நானும் கார்த்தி சாரும் சத்யராஜ் சாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சமாதிக்கு போயிருந்தோம். அங்கே போன போது ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு இருந்தது. அவர் சமாதியை நேரில் போய் பார்த்து எங்களோட கண்ணீர் அஞ்சலி செலுத்தி விட்டு இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வரதில் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. உங்களால் முடிந்தவரை இந்த படத்தை அவருக்கான மரியாதையாக நினைச்சு எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் என்றார். நடிகை கிருத்தி ஷெட்டி பேசும்போது, ஒரு பேட்டியில் நலன் சார் ஒரு விஷயத்தை, இது ஒரு ஃபெஸ்டிவல் படம், பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து பார்க்கிற படம் என்று சொன்னார். இப்போது அது அப்படியே நடந்துள்ளது. குடும்பமாக நண்பர்களோடு எல்லோரும் சேர்ந்து படம் பார்க்குற மாதிரி இந்த படம் மாறி இருக்கிறது. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் தாமதமானது பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டார்கள். அந்த நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் நான் ஒன்று நம்புகிறேன், நல்ல விஷயம் நடக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கும். கடவுள் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கும் நம்புகிறேன். அதனால் இப்போது எல்லாம் சரியாக நடந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பேசும்போது, சில படங்கள் சரியாக போகவில்லை. அதனால் நெகட்டிவிட்டி நிறைய செய்தி பரவிவிட்டது. அதனால் நான் இங்கு தான் இருக்கிறேன். அவருக்கு அவ்வளவு கடன் இருக்கிறது என சொல்கிறார்கள். ஆனால் இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத தயாரிப்பாளர் நான் நன்றாக தான் இருக்கிறேன். முக்கியமாக சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டும். முதலில் சூர்யா அண்ணாவுக்கு நன்றி. பல நண்பர்கள் மேடையில் ஆதரவாக பேசிவிட்டு கணவர் போய்விடுவார்கள். ஆனால் சூர்யா அண்ணன் எப்போதும் எதுவானாலும் என்னுடன் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணாவுக்கு நன்றி. KVN அண்ணா அவர்களின் ஜனநாயகன் படம் பெரிய புக்கிங் ஆகியிருந்தது. விஜய் சாரின் கடைசி படம். ஆனால் அது வருவது தாமதமாகியுள்ளது. ஆனால் இப்படம் வெளிவருவது அவர் எனக்கு பெரிய துணையாக இருந்தார். அவருக்கு என் நன்றிகள். பென் மூவிஸ் ஜெயந்திலால் காடா சாருக்கு நன்றி. சக்தி பிலிம் சக்திவேலனுக்கு நன்றி. பல நண்பர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அனைவருக்கும் நன்றி. TTT படம் வருகிறது. கண்ணன் ரவி சார் இப்படத்திற்கும் பெரிய உதவி செய்தார். அவர் படமும் பெரிய வெற்றி பெறட்டும். இப்படத்தில் எல்லோரும் மிக சிறந்த நடிப்பு தந்துள்ளார்கள். படம் 2 மணி நேரம் 9 நிமிடங்கள். நான் தீயாக பறக்கும் படம். கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் என்றார். நடிகர் கார்த்தி பேசும்போது, கடந்த வருடம் பெரிய செலிப்ரேஷனோட இந்த படத்தை வெளியிட நாங்கள்
திட்டமிட்டோம். ஆனால் அது தள்ளி போய்விட்டது. எனது முதல் படமும் இதுபோல் தள்ளி போனது. அடுத்த படம் தள்ளி போனது. அதனால் தாமதம் என்கிறது எங்களுக்கு புதுசு இல்லை, பழகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் நான் ஞானவேல்ராஜா சார்கிட்ட எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொன்னேன். நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம், உடலை பார்த்து கொள்ளுங்கள் என்றேன். நாம் போராட்டத்தில் உடலை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். சின்ன வயதில் என் அப்பா ஒவ்வொரு அரசியலும் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும் என்பார். அதுபோல் சினிமாவில் ஒவ்வொரு பிரேமிலும் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். அவர் சொன்னது அப்போது புரியவில்லை, இப்போது புரிகிறது. ஞானவேல்ராஜா சார் சொன்ன மாதிரியே நான் நிறைய பேருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். முக்கியமாக சூர்யா அண்ணா, அவருடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆகியிருக்க முடியாது. அதே மாதிரி ஃபைனான்சியர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. 48 மணி நேரம் 50 மணி நேரம் தூங்காமல் வேலை செய்து இந்த படத்தை நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எல்லா தொழிலாளர்களுக்கும் நான் மனதார நன்றி சொல்கிறேன். நலன் சார் எல்லோருக்கும் பிடித்த ஒரு இயக்குனர், ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஆர்டிஸ்ட்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பிடித்த இயக்குனர். அவர் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த கேரக்டருக்கு ஒரு தனி ட்ரைனிங் வேண்டும். ஆனால் நான் ட்ரைனிங் எடுத்து வரவில்லை, ஆன்செட்டில் கற்றுக்கொண்டேன். மிகவும் சின்சியராக பண்ண முயற்சி செய்துள்ளேன். ஒவ்வொரு நாளும் எம்ஜிஆர் சாரோட படங்களை திரும்ப திரும்ப பார்த்து அவரோட க்ளோஸ்அப் பார்த்து என்னோடய முகத்தில் அதை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்னோடய முகத்தை சரியாக பார்க்க முடியாத பயம் இருந்தபோது அவரோட முகத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நினைத்ததே ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நலன் மாதிரி ஒரு இயக்குனர், ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன், அந்த குழுவின் சப்போர்ட் இருந்தால் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அது படத்தில் சாத்தியமாகியுள்ளது. சந்தோஷ் நாராயணன் அப்படி இசை இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறது. எம்ஜிஆர் திரையில் மட்டுமில்லை நிஜத்திலும் ஒரு ஹீரோவாக இருந்திருக்கிறார். அதை மாடர்னாக ரசிக்கக்கூடிய கமர்ஷியல் படமாக செய்தது ரொம்ப பெரிய விஷயம். காலை அவர் சமாதிக்கு போய் கும்பிட்டு வந்தோம். அது அங்கே நின்னப்போ உணர்வு வேறு மாதிரி இருந்தது. 40 வருஷமாக அவர் இல்லை, ஆனால் இன்னும் அவரை நினைக்கிறோம், இன்னும் அவரை பற்றி படம் எடுக்க ஆசைப்படுகிறோம். அங்கிருந்து திரும்பி வரும்போது அந்த எல்லா விஷயங்களும் சரியாக அமைந்ததுக்கு அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். குழந்தைகளோடு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியான படம் இது. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற எல்லா படங்களும் மக்கள் சந்தோஷப்படுத்தி பெரிய வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன் என்றார். முன்னணி ஒளிப்பதிவா ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இத்திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். கலை இயக்கத்தை டிஆர்கே கிரண் கவனிக்க படத்தொகுப்பு பணிகளை வெற்றி கையாண்டிருக்கிறார். ஆனால் அரசு சண்டை காட்சிகள் அமைத்திருக்கிறார். பெரும் பொருட்செலவில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கே ஞானவேல்ராஜா இந்த திரைப்படத்தை பிரமாண்டமாக தயாரித்திருக்கிறார்.